ஹலோ எவ்ரிஒன். முந்தா நேத்தி நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம், நடக்கக்கூடாத ஒரு விஷயம். நம்மளுடைய எதிரி, நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இது நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோடைய பின்புறம் என்ன? இத பத்தி எல்லாரும் என்ன பேசியிருக்காங்க? இது இத சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். முந்தா நேத்தி சவுக்கு சங்கர், நம்ப வந்து சவுக்கு சங்கர் இந்த அரசியல பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேசக்கூடிய ஒரு ப்ரிடாமினன்ட்டா ஹி இஸ் அ விசில் ப்ளோயர். எங்க என்ன தவறு நடக்குது அப்படின்றத பத்தி அவரு வந்து நெறைய வந்து ஆதாரங்கள ஆதாரங்களுடன் அவரு வந்து சொல்லக்கூடிய ஒருத்தவரு. ஹி இஸ் அ விசில் ப்ளோயர் பேசிக்கா. அவருடைய வீட்ல, கீழ்ப்பாக்குல இருக்கிற அவருடைய வீட்ல வந்து மலம் கலந்த தண்ணியையும், மலத்தையும் வந்து வாரி இறைச்சிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லா அவங்க அம்மா இருந்திருக்கிறாங்க. அப்போ வந்து வீட்டோடைய கதவ உடைச்சு கொண்டு உள்ளார போயி, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மலத்த அள்ளி அவங்களுடைய அ டைனிங் டேபிள்ல இருந்து, அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து, அவங்களுடைய ஹால்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த மலம் மலத்தை வந்து வாரி இறைச்சு வந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இத வந்து அவங்க வந்து Facebookலயும் வந்து லைவா ஒரு 1 மணி நேரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இத முன்னாடியே வந்து சவுக்கு சங்கர் இந்த மாதிரி ஒண்ணு நடக்க போது, இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பட் அவங்க வந்து ஏதோ ஒண்ணு செய்ய போறாங்க அப்படின்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கூட வந்து இம்மீடியட்டா வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றத வந்து அவரு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதனால வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சவுக்கு சங்கர் ஆஸ் யூசுவல் இந்த விசில் ப்ளோயர் மாதிரி அவரு வந்து ஒரு ஸ்கீம பத்தி வந்து வந்து ஒரு வீடியோ போஸ்ட் வந்து போடுறாரு. இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து தொழில் முனைவோரா ஆகறதுக்கு ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஆனா ஃபண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். இதுக்கு வந்து நெறைய இந்த கழிவு நீர சுத்திகரிக்கிற ஒரு வெஹிக்கிள், ஒரு வாகனம் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் வந்து குடுக்குறாங்க. எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் இல்ல. ஒரு 250 பேருக்கு வந்து இந்த வாகனத்த குடுக்குறாங்க. இந்த வாகனத்த யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி இந்த கழிவு நீர வந்து சுத்திகரிக்கலாம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்றதுக்கான ஒரு வாகனம். ஸோ இந்த தூய்மை பணியாளர்கள எல்லாரையும் இந்த மெஷின குடுத்து அவங்கள ஒரு ஒரு தொழில் முனைவோரா ஆக்கி அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு நிரந்தர சம்பளம் குடுக்கறதுக்கான ஒரு திட்டம். இத வந்து டிக்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு இந்த கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸையும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் பிரிட்ஜ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அவங்க தான் வந்து இந்த ஸ்கீம நிறைவேத்தி குடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, இந்த 250 பேர செலக்ட் பண்ணி இந்த 250 பேருக்கு இந்த வாகனத்த குடுத்து, பிளஸ் இதுக்கான சம்பளம் வந்து நம்ம மெட்ரோ வாட்டர்ல இருந்து வருது. அந்த சம்பளத்த அவ கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி இந்த 250 மெஷின்ஸ வந்து வாங்குனவங்களுக்கு மாசம் மாசம் குடுக்கறது. அது மூலியமா இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்கப்படுறாங்க. அப்படின்ற அவங்க வாழ்வை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம வந்து டிசம்பர் மாசம் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ஸ்கீம பத்தி தான் வந்து அவரு ஊழல வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த கான்ட்ராக்ட்டை போடும் ஒரு நிறுவனம், இந்த டி இந்த இந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க இல்லையா? இந்த நிறுவனம் வந்து செல்வ பெருந்தகை, நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோடைய ஒரு பினாமி கம்பெனி தான் அப்படின்றத வந்து சவுக்கு சங்கர் வந்து நெறைய ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸோட வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த கான்ட்ராக்ட்ட கவர்மெண்ட்டே எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும். இத ஏன் வந்து செல்வ பெருந்தகைக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் மாரி இத குடுத்து இத வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்றாங்க. பட் அது யூசுவலான விஷயம் தான். ஜெனரலா வந்து இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சப் கான்ட்ராக்ட்டா விட்டு அத வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அத கூட நம்ம புறந்தள்ளிடலாம். ஆனா அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 250 பேருக்கு மிஷினரி குடுத்ததுல கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 1500 பேர் வந்து நிரந்தர வேலைவாய்ப்பு கேட்டு 10 வருஷம், 15 வருஷமா வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த 1500 பேர்ல இருந்து ஒரு 250 பேர செலக்ட் பண்ணி ஆல்ரெடி தூய்மை பணியாளர்களா இருக்கிறவங்க, அவங்கள செலக்ட் பண்ணி இந்த 250 மிஷினரிய குடுத்துருக்கணும். பட் சவுக்கு சங்கர் என்ன எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்னா, செல்வ பெருந்தகை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40, 50 பேருக்கு வந்து உண்மையான தூய்மை பணியாளர்களுக்கு குடுத்துட்டு மிச்சம் மிச்சம் எல்லாத்தையும் வந்து காங்கிரஸோடைய ஆளுங்க, இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மிஷினரிய குடுத்துட்டாங்க. அது வந்து குற்றம் நம்பர் 1.
கரெக்டான ஆளுங்களுக்கு இந்த மெஷின்ஸ் போய் சேரல. அவருக்கு தேவையான ஆட்களுக்கு மட்டும் இந்த மெஷின்ஸ குடுத்துட்டாரு அப்படின்றது தான் வந்து குற்றம் நம்பர் 1. 2வதா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த டிக்கின்ற கம்பெனி வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கும், இந்த கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸையும் பிரிட்ஜ் பண்ணி இவங்க கிட்ட இருந்து வெஹிக்கிள வாங்கி குடுக்கும், பணத்த வாங்கி குடுக்கும். இந்த வேலைய வந்து இந்த டிக்கின்ற கம்பெனி பண்றாங்க. அவங்க வந்து இந்த வேலைய பண்ணும்போது, இந்த மெஷின யூஸ் பண்ணி அவங்க மாசா மாசம் அவங்க வேலை பண்றாங்க. வேலை பண்ணதுக்கு மெட்ரோ வாட்டர்ல இருந்து பணம் தராங்க இல்லையா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு அவங்க ஒரு ரூ. 50,000 சம்பள பணம் ஒரு வொர்க்கருக்கு குடுக்குறாங்க அப்படின்னா, இத்தன இடத்த கிளீன் பண்றதுக்கு ரூ. 50,000 குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த அவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் வொர்க்கர்ஸ்க்கு குடுக்கப்படுற பணம் வந்து ஒரு 25,000 தான் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் குடுக்குற ஒரு பணத்துல இருந்து ஒரு 50% தான் வந்து அந்த கான்ட்ராக்ட் வொர்க்கருக்கு போகுது. அப்ப வந்து அவங்க அம் அந்த இடைப்பட்ட மிச்ச எல்லா பணத்தையும் வந்து இந்த கம்பெனி தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பெரிய ஸ்கேம் அப்படின்றத வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அண்ட் செல்வ பெருந்தகை தான் வந்து இத வந்து பண்றாரு. அவருடைய பினாமி கம்பெனி தான் வந்து இத பண்ணுது. அந்த கம்பெனியோட அட்ரஸ் சொல்றாரு. யார் அத பண்றாங்க, இவருக்கு தெரிஞ்சவர் யார் அத பண்றாங்கன்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் காட்டுறாரு. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் கரெக்ட்டா இல்லையான்றது வந்து நமக்கு தெரியாது. பட் பிரிடாமினன்ட்டா வந்து நமக்கு தெரியுது இந்த ப்ரோகிராம வந்து டிசம்பர் 6த் அன்னைக்கு கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. இந்த ப்ரோகிராம இந்த ஸ்கீம வந்து டிசம்பர் 6த் போன வருஷம் கவர்மெண்ட் லான்ச் பண்றதுக்கு முந்தின நாள் டிசம்பர் 5ஆம் தேதியே வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல அவங்க சொல்றாங்க, இது எதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்? இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க கேட்டது வந்து எங்கள பெர்மனன்ட் எம்ப்ளாயியா ஆக்கணும் அப்படின்றது மட்டும் தான். எங்கள பெர்மனன்ட் எம்ப்ளாயியா ஆக்குங்க போதும். நாங்க யாருமே வந்து தொழில் முனைவோரா ஆக விரும்பல அப்படின்னு ஒரு போராட்டம் டிசம்பர் 5ஆம் தேதியே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ இதுல ஊழல் நடந்திருக்க நெறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தான் வந்து தெரியுது. அத தான் வந்து சவுக்கு சங்கர் எக்ஸ்போஸ் பண்றாரு. இத எக்ஸ்போஸ் பண்ணதால செல்வ பெருந்தகை தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவருடைய ஆட்கள வச்சு பண்ணதா வந்து சவுக்கு சங்கர் வந்து குற்றம் சாட்டுறாரு. அது அந்த செயல வந்து பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த பட் செல்வ பெருந்தகை சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செயல பண்ணது எல்லாருமே வந்து தூய்மை பணியாளர்கள் தான். ஏன்னா தூய்மை பணியாளர்கள பத்தி வந்து அவரு வந்து ரொம்ப தரைக்குறைவா வந்து பேசினதுனால அவங்க வந்து கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அந்த பேட்டியில பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அவரு நெறைய தரைக்குறைவா பேசுறவரு தான். பட் ஆனா, அதுல பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஆக்சுவலா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தான் வந்து சப்போர்ட்டா வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிய கேட்டு அவங்கலாம் போயி அவரோட வீட்ல வந்து மலத்தை அள்ளி வீச வேண்டிய அவசியம்லாம் வந்து இல்லவே இல்ல. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, நேத்தி வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே அவங்க யூனியன்ல இருந்து எல்லாருமே பேட்டியும் குடுத்துட்டாங்க. அதுல வந்தது யாருமே நாங்க கிடையாது. யாரோ ஒருத்தர் மட்டும் தான் வந்து இவங்க சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. பட் மத்தவங்க எல்லாம் வந்து வேற யாரோ அடியாட்கள் மாதிரி யாரோ வந்து வந்திருக்காங்க. எங்கள மாதிரியே வந்து உடை போட்டிருக்காங்க. ஆனா அது எங்க உடை கிடையாது. அதெல்லாம் வந்து வெறும் ரிஃப்ளெக்டர்ஸ். இந்த வேலை பார்க்கும்போது நாங்க போட்டிருக்க ரிஃப்ளெக்டர் சாதாரணமா கடையில கிடைக்கிற உடைகள் தான். இது எதுவுமே வந்து எங்களுடைய யூனிஃபார்ம் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் பண்ணாங்க அப்படின்றது வந்து பண்ணல அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் வீட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது, போலீஸ் வந்து கண்டிப்பா இம்மீடியட்டா வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இம்மீடியட்டா வந்து அது யாரு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர் போட்டு அந்த சிஎஸ்ஆர வந்து டைரக்ட்டா வந்து சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இனிமே வந்து இந்த இந்த பிரச்சனை வந்து சிபிசிஐடியோடைய கையில தான் வந்து இருக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மேல இருக்கிற ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பார்த்தீங்கன்னா, பிரிடாமினன்ட்டா வந்து இந்த போலீஸ் துறையில தான் வந்து நெறைய இருக்கு. இத வந்து கண்டிப்பா வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும், இந்த ஆட்சியும் வந்து கவனத்துல கொண்டு வரணும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இப்ப ஜெனரலா ஆன்டி இன்கம்பன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மேல நெறைய விஷயத்துல வரும். பட் ஆனா இந்த கவர்ன்மெண்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த போலீஸ் துறை, சட்ட ஒழுங்கு இது இது மேல மட்டும் தான் வந்து
இந்த மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி வந்து நிறைய வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமே வந்து கிடையவே கிடையாது. ஈவன் அவங்க டிஜிபிய மாத்திருக்காங்க, யார மாத்திருக்காங்க, நிறைய ரீஷஃப்லிங் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து திருப்பி திருப்பி வந்து இந்த இந்த விஷயத்துல தான் வந்து பிரச்சனை வருது அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து சிஎம் வந்து இத முனைப்போட பார்த்து, ஏன் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருது? இப்ப ரீசென்ட்டா கூட நம்ம பார்த்தோம். ஒரு நாள்ல வந்து 3 செயின் பறிப்பு நடந்தது. பட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஆள வந்து ஈஸியா வந்து புடிச்சுட்டாங்க. புடிச்சு அவரு யாரு? என்ன? அப்படின்ற ஒரு பேக்ரவுண்டும் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உளவுத்துறையும், இந்த போலீஸ் துறையும் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏற்கனவே வந்து நம்ம நெறைய வந்து இது இந்த இந்த துறையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது தான் வந்து தமிழ்நாடு. பட் இப்ப ஏன் எங்க ஒரு பாட்டில் நெக் இருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ கண்டிப்பா வந்து சவுக்கு சங்கருக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயமா தான் பார்க்கப்படுது. சவுக்கு சங்கர் என்னதான் எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கல அப்படின்னா கூட, பட் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. இது கூடவே வந்து நான் இன்னும் 2 விஷயத்த பத்தியும் வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 தூய்மை பணியாளர்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10, 15 வருஷமா வந்து அவங்க வந்து இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அ இந்த ஆட்சி வரும்போதே வந்து அவங்க வச்ச ரெக்வெஸ்ட் வந்து எங்கள நிரந்தர பணியாளர்களா வந்து நீங்க ஆக்குங்க. நாங்கலாம் கான்ட்ராக்ட்ல இருக்கிறோம். எங்கள நிரந்தரமா பணியேற்றுங்க அப்படின்றது தான் அவங்க வச்ச ரெக்வெஸ்ட். அது கூடவே இன்னொரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு காப்பீடு வேணும், ஒரு இன்சூரன்ஸ் வேணும். ஏன்னா, இந்த துறை உடைய வேலை வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு. நெறைய நம்பளுக்கு மெடிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்து வர ஒரு துறையா இருக்கு. அப்ப அதுக்கான காப்பீடு வந்து எங்களுக்கு வேணும். எங்களுக்கு அத முறையா குடுக்கணும் அப்படின்றது தான் வந்து 2 மேஜரான விஷயம் வந்து இவங்க இவங்க வச்ச விஷயம். அப்ப வந்து இந்த மாதிரி இந்த தொழில் முனைவோரா இவங்கள ஆக்குறதுக்கான திட்டம் வரும்போதே வந்து இந்த யூனியன்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ என்ன அப்படின்னா, நம்மளுடைய குலத்தொழில் ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா, இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ ஒரு முதலீடு வாங்கிக்கலாம். அந்த முதலீடு பண்ணி நம்மளோட குலத்தொழில நம்ம பண்ணிக்கலாம். இத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணுச்சு. ஏன்னா, நம்ப இந்த குலத்தொழில நம்ப வந்து கன்டின்யூ பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட பாலிசி. ஒரு நல்ல குலத்தொழிலா இருந்தா ஓகே. பட் சமுதாயத்துல இழிவா பார்க்குற நெறைய வேலைகள் இருக்கு. இன்னும் அத அத மேம்பட்டு பார்க்கறதுக்கான ஒரு சோசியல் டெவலப்மென்ட் இன்னும் ரொம்ப நாள் ஆகும் நம்மளுக்கு வரது. அப்ப நம்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய ஒரு மகன் செருப்பு தான் தைக்கணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வரதுனால, இந்த விஸ்வகர்மா திட்டத்த நம்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கள மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள், மலம் அள்ற இந்த கம்யூனிட்டி இப்பயும் ஒரு கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க தான் வந்து இந்த மலம் அள்ற வேலைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு அதுக்கான மிஷினரிய குடுத்து, இந்த வேலையே நீ செய். இதிலே வந்து நீ தொழில் முனைவரா ஆகு அப்படின்னு சொல்றதும், இந்த விஸ்வகர்மா திட்டம் போல ஒரு திட்டம் தானே. இத வந்து நீங்க அந்த திட்டத்த மட்டும் அப்போஸ் பண்றீங்க. இத மட்டும் எப்படி குடுக்குறீங்க? அப்படின்ற ஒரு நியாயமான கேள்விய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நோக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா. நம்ப வந்து விஸ்வகர்மா திட்டத்த எதிர்க்கிறோம் அப்படின்னா, நம்ப எப்படி வந்து அவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டயே குடுத்து, நீ மலமல்ல தான் வேணும் அப்படின்னு நம்ம அந்த தொழில்லயே அவங்கள வந்து அடுத்தடுத்து கொண்டு போறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்ல. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ட வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 1500 பேர் வந்து வைக்கிற கோரிக்கை. இந்த 1500 பேர் வந்து 10 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கோம். எங்களுக்கு ஒரு காப்பீடு குடுங்க. எங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கவர்மெண்ட்ல குடுங்க அப்படின்றது. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? ஏன் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதுல 2 காரணம் பிரிடாமினன்ட்டா சொல்றாங்க. என்ன ஒண்ணு பட்ஜெட் காரணம். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட்ஜெட் இப்போதைக்கு போதிய அளவு இல்ல. அதனால வந்து எங்களால இந்த 1500 பேர பணியமர்த்த முடியலன்னு சொல்றாங்க. அது ஒரு காரணம் ஒதுக்கிடலாம். 2வதா இன்னொரு காரணம் வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வேலை செய்றவங்க, இந்த மலம் அள்றவங்க, இந்த சுத்திகரிப்பு வேலை செய்றவங்க பெரும்பான்மையா ஒரு
ஒரு காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டில இருந்து வரவங்களா தான், ஒரு சமுதாயத்துல இருந்து வரவங்களா தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல, இந்த 1500 பேரும் கிட்டத்தட்ட ஒரு சமுதாயத்துல இருக்கும்போது, அவங்கள நாங்க அப்படியே தூய்மை பணியாளர்களா நாங்க அமர்த்துறது, ஒரு பெரிய சிக்கல ஃபியூச்சர்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத வந்து நம்ம கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இல்லன்னா நாங்க வந்து ஒரு டிஎன்பிசி வச்சு தான் வந்து இதுக்கான ஆட்கள எடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் டிஎன்பிசினா எக்ஸாம் இல்ல. பட் ஏதோ ஒரு ஃபார்மல் அப்பாயிண்டிங் மெத்தட், ஒரு இன்டர்வியூ மெக்கானிசம் ஏதோ ஒண்ணு வச்சு தான் எங்களால வந்து இந்த வேலையில உங்கள அமர்த்த முடியும். அப்படியே இந்த 1500 பேர ஒரு சமுதாயத்தில இருந்து இந்த வேலைக்கு அமர்த்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ப எப்படி நம்ப கோயில்ல ஒரு பூஜை பண்றது, ஒரு பிராமண சமுதாயம் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றத நம்ம எப்படி எதிர்க்கிறோமோ, அதே மாதிரி தான் இது. ஒரு மலமல்ற வேலைய இந்த சமுதாயம் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இந்த 1500 பேர அப்படியே அப்பாயிண்ட் பண்ணா. ஸோ அதனால கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒரு ப்ராப்பர் இவாலுவேஷன் மெத்தட வச்சு கொஞ்சம் பறந்து விரிஞ்சு மற்ற சமுதாயத்தினரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இத வைக்க முடியும். இது அப்படியே நம்ம அப்பாயின்ட்மென்ட் குடுத்தோம்னா, இப்போதைக்கு ஓகே. பட் ஃபியூச்சர்ல இதனால ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா, நம்ப வந்து இந்த மாதிரி நெறைய திட்டத்த நம்ம அப்போஸ் பண்றோம். அப்படின்றத இப்ப வந்து சில பேர் கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம சொல்றாங்க. பட் ஆனா இவங்க இத பத்தி முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இல்லையா? இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போதே வந்து இவங்க வந்து இந்த இந்த திட்டத்துல இப்படி ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத யோசிச்சிருக்கணும். நிஜமாலுமே நானும் வந்து இந்த சிக்கல வந்து ரொம்ப உணர்றேன். எப்படி வந்து நம்ப வந்து கோயில்ல பூஜை வந்து யார் வேணா பண்ணலாம். அதுக்கு ஒரு எவாலுவேஷன் மெத்தட் வச்சு அத பாஸ் பண்ணா, நீ போய் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணலாம். அப்படின்றத ஒரு பிராமணர் மட்டும் தான் பண்ணணும். அப்படின்றது எப்படி அவசியம் இல்ல அப்படின்றத சொல்றோமோ, அதுவே நம்ம வந்து ஒரு சமுதாயத்தினர் மட்டும் பண்ணக்கூடாதுன்னும்போது, இந்த மலம் அள்ற வேலைய ஒரு சமுதாயத்தினருக்கு குடுத்துட்டோம்னா, அதனால பின்ன ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல நம்மளோட பாலிசியிலேயே ஒரு சிக்கல் ஆயிடும் அப்படின்றத வந்து அவங்க முன்கூட்டியே யோசிச்சிருக்கணும். இவங்களுக்கு கமிட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த சிந்தனைலாம் வந்து அன்னைக்கே வந்து அவங்களுக்கு வந்திருக்கணும். அன்னைய தேதிக்கு நம்ம ஜெயிச்சா மட்டும் போதும். எல்லாத்துக்கும் நம்ம தலைய ஆட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம குடுத்து, நம்ம வந்து அவங்க வாய மூடிடலாம் அப்படின்னு நெனச்சது வந்து நிஜமாலுமே அவங்களோட தப்பு. இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு இத ஏன் வந்து சவுக்கு சங்கர் மேல ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லன்னா கூட இது ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப கண்டிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு மேல வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து பண்றது வந்து அடுத்து வந்து ஒரு ட்ரெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய காவல்துறை முழிச்சுக்கிட்டு இத வந்து அ நம்மளுடைய லா அண்ட் ஆர்டர வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா, இன்னும் வந்து பெட்டரா வந்து மெயின்டெயின் பண்ணணும். அண்ட் அதுதான் வந்து இந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோடைய ஆன்டி இன்கம்பன்சிக்கான முதல் காரணமும் வந்து லா அண்ட் ஆர்டரா தான் இருக்க போது. ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நான் நெனைக்கிறேன். அது கூடவே வந்து இன்னொரு விஷயமும் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த சவுக்கு சங்கர் வந்து ஒரு விசில் ப்ளோயர் தான். பட் ஆனா, இந்த விசில் ப்ளோயிங்க்குன்ட்டு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் வச்சிருந்தாங்கன்னா, அந்த ப்ரூஃப வச்சு கோர்ட்டுக்கு போயி, இவங்க வந்து கோர்ட்ல இத டீல் பண்ணணும். பிளஸ் ஒரு விஷயத்த விசில் ப்ளோ பண்ணும்போது, அத எவ்வளோ நேர்த்தியா சொல்லணும் அப்படின்றது வந்து ஒண்ணு இருக்கு. வாய்க்கு வந்ததபடி எல்லாம் வந்து பேசுறது வந்து அவருடைய ஹிஸ்டரிய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த கைம்பெண்கள் அப்பாயின்ட்மென்ட் பத்தி வந்து எவ்வளோ கேவலமா வந்து அவரு வந்து பேசியிருக்கிறாரு. அப்புறம் இந்த வுமன் போலீஸ் கான்ஸ்டபிள பத்தி எவ்வளோ மோசமா பேசியிருக்கிறாரு அப்படின்ற நெறைய விஷயங்கள் வந்து அவரு வந்து ரொம்ப கேவலமா அந்த விக்டிம் எவ்வளோ அதனால பாதிப்பாங்க அப்படின்றத பத்தி கூட அறியாம நெறைய விசில் ப்ளோயிங்க ரொம்ப வந்து கடுமையா, ரொம்ப மோசமா, கொச்சையா வந்து பேசியிருக்கிறாரு. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதையும் வந்து அவரு மாத்திக்கொள்ள வேண்டியதா தான் இருக்கு அப்படின்றத தான் வந்து இப்ப நம்ப பார்க்கிறோம். இப்போதைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சவுக்கு மீடியாவ இப்ப நான் குளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் அந்த வீட காலி பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு யாருமே வீடு குடுக்கல அப்படின்றதெல்லாம் வந்து அவரு வந்து ஆன்லைன்ல வச்சிருக்காரு. நம்ம இனிமே தான் பார்க்கணும். போலீஸோ இல்ல சிபிசிஐடியோ வந்து இந்த மாதிரி அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி வந்து நடக்காம தடுக்க முடியுதா? இதுக்கே வந்து என்ன ஆக்ஷன் எடுக்குறாங்க? இதுக்கு மேல லா அண்ட் ஆர்டர எவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருக்காங்க? 1 வருஷம் தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல தான் வந்து நம்ம இதோடைய டெவலப்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். பாய் ஃபார் நவ். இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம்.